ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா பிரியாணிக்கு கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து குக்கரில் ஆயில் சேர்த்துக்கோங்க, மிளகு சேர்த்துக்கோங்க, அது கூட ஒரு 2 வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து கத்திரிக்காய் ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட். நல்ல கத்திரிக்காய், நல்ல பெரிய கத்திரிக்காயை பார்த்து இந்த மாதிரி குறுக்கெல்லாம் கட் பண்ணி இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக புளி வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரில் வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்து போயிருக்கும். ஸோ வெந்ததை எடுத்துகிட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை ஒரு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. உங்களோட ஆப்ஷன் தான். இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் வந்து கடலைப்பருப்பு, எள்ளு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த பவுடர் இதை சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி